வணக்கம் கடல்வேந்தன். இப்போ நம்ம பார்க்குற இடம் வந்து பாம்பன் பாலத்தில் வேலை நடக்கலாம் நிறையா வீடியோ கொடுத்துருந்தானு. இந்த வீடியோ உயிரை பணை வச்சு எடுத்துருக்குங்க. ஒவ்வொரு இடமா ஏறி இறங்கியிருக்கு. நீங்களே நேரடியாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே நுழைவு வாசலில் இருந்து தான் அந்த வீடியோவை காமிப்பாங்க. நான் வந்து வீடியோவை சென்டர்லேருந்து உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு வர்றேன். இப்போ நம்ம காட்டுற இடம் வந்து இந்திரா காந்தி அம்மா காலத்தில் பாலம் கட்டப்பட்டு ராஜீவ் காந்தி காலத்தில் திறந்த பசுப்பாலத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அடுத்தது பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்டு நடுப்பிரிச்சை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தது இப்போ நடுப்பிரிச்சை துறக்கிற அளவுக்கு ஒரு டெக்னாலஜி மிஷின், அந்த டெக்னாலஜி பாலத்தை வந்து ஏற்றி இறக்குறதுக்கு துறக்கிறதுக்குள்ள அந்த மிஷினை தான் இப்போ நம்ம பார்க்குறதுக்கு ஒரு கண்டென்சர் மாதிரி இருக்குது. ஒவ்வொன்று மூடி போட்டிருக்கிறாங்க. உள்ளே வந்து பெரிய அறை. இதுக்கு இடையில் வந்து ஒவ்வொருத்தரும் தங்குறதுக்கு ரூம்புகள் கட்டப்பட்டிருக்கிறாங்க. அங்கே வந்து வேலை பார்க்குறவங்க கொள்கிறவங்க எல்லாத்துக்குமே. இங்கே வந்து அந்த 3 மிஷின்கள் இருக்குது. அதில் ஒன்று மட்டும் ஓப்பனிங்கில் இருந்தது தான் நம்ம இப்போ பார்த்து தட்டி காமிக்கிறோம். அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொரு இடமா நம்ம போகலாம். இப்போ இது வந்து வெளிப்புறம். இது வந்து அந்த 2 மாடி கட்டிடம் வந்து தண்ணிகள் கெடுக்க அது வெளிப்புறம். இதுதான் நம்ம ஓப்பனிங்கில் பாம்பன் பகுதியிலேருந்து கட்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற இடம். இப்போ நம்ம பார்க்குற இடம் பாம்பன் பகுதியிலிருந்து கெட்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற இடத்தை தான் நம்ம இப்போ காட்டுறோம். இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம வந்து இந்த பாலத்தினுடைய பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். பழைய பாலம்லாம் இப்போ ட்ரெயின் ஓடாதனால துருப்பிடிச்சிக்கிட்டே இருக்குது. சில இடங்கள் ரொம்ப மோசமாக இருக்குது. பார்த்தீங்களா? இப்போ வந்து இது எதுனா இந்த கொக்கி மாதிரி ஒன்று இருக்குது. இதுதான் பெரிய பெரிய கல்களை தூக்குறது, பெரிய பெரிய வந்து அந்த தூண்களை வந்து நிறுத்துறதுக்காண்டி தூக்கிட்டு வந்து நிறுத்துறதுக்காண்டி கொலிக்கி விடுற அந்த கொக்கி. நம்ம பாணியில் அது வந்து கொக்கி. இந்த இடத்துலையும் இப்போ வந்து நம்ம என்ன இப்போ அந்த இடத்துக்கு போகிறதுக்காண்டி தான் அந்த இடத்த நம்ம ஜூம் பண்ணி காட்டணும். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். நேரடியாக அந்த இடத்துக்கே போய்கிட்டு இருக்கோம். இப்போ நடு பாலத்திலேருந்து போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டில் உள்ளதை காட்டினோமா. இப்போ நம்ம வந்து எந்த இடத்துக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரூமுக்கு போகிறதுக்காண்டி காட்டினோமோ அந்த இடத்த சுற்றி என்னென்ன இருக்குது, எப்படி கட்டி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகிறதுக்கு போகும்போது தான் இது போகிற பாதையில் இருக்க வேண்டியது அந்த இடங்கள். அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. இது வந்து இந்த கொக்கியை ஏன் வந்து கையை வச்சு காட்டுறோம்னா, ஒரு பெரிய, அதாவது இவ்வளோ பெரிய வெயிட்டு தான் சொல்ல முடியாது, அவ்வளோ பெரிய கல்களை தூக்கி வந்து அந்த பாலத்துக்கு பொருத்த வேண்டிய இடத்துக்கு தான் இந்த மாதிரி கொக்கியில் போட்டு தூக்குவாங்க. அப்படி பொருத்தி வைக்கிறதுக்காக வேண்டி வந்து இந்த இடத்துல பொருத்தப்பட்ட கொக்கி தான் இந்த இடம். பெரிய பாருங்கள், அந்த மிஷினை கொண்டு வச்சு அதை தூக்கி போடுறதுக்காண்டி அங்கே உள்ள ஜாமான்கள் மாடியிலிருந்து தான் இப்போ நம்ம வந்து வீடியோ எடுத்திருக்கோம். இந்த மாடி பகுதி. அடுத்தது ஒன்று இதுக்கு மேலே ஏறி போகிறதுக்காண்டி ஒரு மாடி ஒன்று இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து அந்த இடத்த வந்து நம்ம காமிச்சிருக்கோம். அதுக்கு மேலே போகும்போது எவ்வளோ பெரிய இடங்களை வந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம காட்டுறோம். அதில் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதிலெல்லாம் வந்து நம்ம உண்மையிலே ரொம்ப கஷ்டம், போக முடியாத ஒரு விஷயம். எப்படியோ போய் ஏறி அந்த இடத்துக்கு போயாச்சுங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமானது. விழுந்தால் போச்சு, விழுந்தால் ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த அளவுக்கு மேலே போயிட்டேன். இப்போ மண்டக சைடு இருந்து கட்டப்பட்ட அந்த ட்ரெயின் பாலம் பொருத்தியாச்சு. இதெல்லாம் புது பாலம் கட்டப்பட்டது. அங்கே வருங்க, மண்டகம் சைடில் இருந்து வர்றதை நம்ம அந்த வீடியோவை கரெக்ட் பண்ணி நம்ம காமிக்கிறோம், அந்த ஜூம் பண்ணி. அது எவ்வளோ தூரத்துக்கு, கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர். நம்ம நடுப்பாலத்துலேருந்து நம்ம வந்து அங்கிட்டு 2 கிலோமீட்டர் இந்த பாலம் இருக்குது. பாருங்கள், பக்கத்தில் வச்சு நம்ம வந்து அதை அங்கே இருந்து எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறத அப்படி எப்படி ஒன்றோட பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்கும். அப்படியே வரிசை அடுக்கி வச்சு அந்த வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் புதுப்பாலம் இப்போ கட்டப்பட்டுக்கிறதுல நம்ம எங்கேருந்து எடுத்துருக்கோம்னா நடு பிரிட்ஜில், அந்த நடு பாலத்தில் இருந்து நம்ம எடுத்திருக்கோம். உள்ளுக்குள்ளே நம்ம வந்து கால்கையை சரி விட்டாலோ இல்லை முன்ன பின்ன மிஸ் ஆகினாலோ ரொம்ப உயிருக்கு வந்து கேரண்டி சொல்ல முடியாது. அந்த மாதிரி இடத்துல இருந்தால் எடுத்திருக்கோம். இப்போ வந்து எதுக்கு இந்த 2 நடுப்பாலத்தையும் காட்டுறோம்னா, அங்கே இருந்து இப்போ மக்கள் நிற்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த பசுக்கள் போகிறது இதெல்லாம் வந்து நம்ம மேலே இருந்து வட சைடு, அதாவது தென்புறம் இல்லாமல் பாலத்துக்கு வட சைடு தான் அந்த கெட்டிடத்தில் இருந்து தான் நம்ம நேரடியாக எடுத்துருக்கோம். பாருங்கள், இந்த கெட்டிடத்துக்கு மேலே
இப்போ நம்ம ஒரு தூண் மாதிரி வந்து தெரியுது பார்த்தீங்களா, இங்கே ஒரு பெரிய விளையாட்டே அங்கே இருக்குங்க. பெரிய சுரங்கம் மாதிரி அங்கே வந்து சுற்றி சுற்றி லைட் ஹவுஸ் மாதிரி ஒன்று கட்டப்பட்டிருக்காங்க. அதை இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள நம்ம காமிப்போம். இந்த இடங்களெல்லாம் தாண்டி போகிறதுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டமுங்க. ஒவ்வொன்றையும் நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்களா, இன்னுமே வேலைகள் முடியாத அளவுக்கு அந்த இடங்கள், அந்த லைட் ஹவுஸ் மாதிரி இருக்கு பாருங்க, அந்த சாமான்கள்லாம் கிடக்குது. இன்னும் என்னென்ன வேலைகள் அங்கே வச்சு சாமான்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பாலத்துக்கு தேவையான பொருள்களை அங்கேயே சிமெண்ட் வச்சு போட்டு கான்ட்ராக்ட் போட்டு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து எல்லா பகுதியிலுமே அந்த பாலத்தை கட்டப்பட்ட தென்பகுதி இப்போ நம்ம அந்த கேப்பை பற்றி பார்க்குறோம், என்ன அளவுக்கு இருக்குது அப்படின்னு. இதில் எப்படி இந்த சாமான்களை தூக்கி ஊற்றி பொருத்தியிருக்காங்கன்னு சொல்கிறது அந்த சென்ட்ரு பகுதியும் நம்ம வந்து இப்போ நம்ம பார்க்குறோம். எவ்வளோ தூரத்தில் நம்ம போய் எடுத்திருக்கோம், என்ன செஞ்சுருக்கோம் பாருங்கள். இப்போ நம்ம அந்த முன்னாடியே நம்ம காட்டணும், அந்த இடத்துல வந்து லைட் ஹவுஸ் மாதிரி தெரிஞ்சு அந்த லைட் ஹவுஸுக்குள்ள ஓடி அந்த லைட் ஹவுஸ் மாதிரி இருக்கிறதுல, ஆனால் லைட் ஹவுஸ் இல்லைங்க, இது வந்து அவங்க வந்து இது எதுக்காண்டி கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறது நமக்கு தெரியலை. இருந்தாலும் பல மாடிப்படியில் வழியாக போக வேண்டியிருக்கு. ஒரு ஆளாக வீடியோ எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம நடுப்பாலத்தை பற்றி காட்டுறோம். ஏற்கனவே நம்ம அதுக்கு தான் சொன்னோம், இந்த வீடியோ வந்து நம்ம ஒவ்வொரு இடத்தையும் காமிச்சிட்டு தான் ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறோம். இப்போ நம்ம அங்கே போய் இப்போ நடுப்பாலத்தை எதுக்கு நம்ம காட்டிக்கிட்டு இருக்கிறோம்னா, இந்த பாலங்கள்லாம் இப்போ வந்து ட்ரெயின் போகாதனால துருக்கல் இறங்கி ரொம்ப மோசமான நிலையில் தள்ளப்பட்டிருக்கு. இப்போ அந்த நடுப்பாலத்தில் உள்ளதை அந்த மேல் பகுதியை நம்ம காட்டுறோம். பாருங்கள், கரை பிடிச்சிருக்கிறது நீங்களே பார்க்குறிய. அந்த தண்டுவாளங்கள்லாம் வந்து அப்படியே சொரியாக அப்படி ஒரு மாதிரி ஆயிட்டு அந்த இடங்களை நம்ம பார்க்குறோம். இதை வந்து கடைசி காலத்தில் எடுக்க போகிறாங்களா, நினைவு சின்னமாக இந்த பாலத்தை வைக்க போகிறாங்களா, இது எந்த இடம்னா ட்ரெயின் வரும்போது அந்த தங்கிக்கிறதுக்குள்ள இடம், அந்த இடத்த வந்து நம்ம வந்து வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த ரூம் அடைச்சி கிடக்கு. இது மேல் பகுதியில் உள்ளது. இந்த பாருங்கள், அந்த கண்ணாடி அது பூட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. மொத்தத்தில் இந்த பாலத்தினுடைய பகுதியில் ட்ரெயின் ஓடாத அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனைங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் பஸ்ஸில் அவ்வளோ பெரிய கூட்டம். இப்போ வந்து ராமேஸ்வரம் பகுதியில் ராம்நாட்டிலேருந்து வர்றதா அவ்வளோ பெரிய கூட்டம், ஃபுல்லாக ரஸ்ஸாக தான். எந்த நேரம் பார்த்தாலும் கன்னியாகுமரி டு ராமேஸ்வரம் இருந்தாலும் சரி, வேளாங்கண்ணி டு இங்கிட்டு வந்தாலும் சரி, அப்படி கூட்டங்கள். இப்போ நம்ம அதே நடுப்பாலத்தினுடைய பகுதியில் இப்போ எதுக்கு இந்த போட்டோ எடுத்திருக்கோம்னா, பொத்துக்கிட்டு போகிற இடம் இதான். இந்த பாலத்தை முழுசாக எடுக்க போகிறாங்களா இல்லையான்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி, இது என்ன அளவில் இந்த டெக்னாலஜி உள்ள பாலத்தை வந்து இந்த மிஷினை வச்சு இயக்க போகிறாங்க அப்படின்னுங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ நம்ம எதை காட்டுறோம்னா, இந்த வேலைகள் இங்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்க அந்த பசுப்பாலத்தில் பெயிண்ட் கொடுக்குறக்காண்டி அந்த வேலைகள் நடக்கிறக்காண்டி அந்த கட்டுமான பணி இருந்துச்சு. இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ ட்ரெயின் பாலத்தில் எங்கே இருந்து நம்ம வந்து வீடியோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த ட்ரெயின் பாலத்தை நேரடியாக காட்டிட்டோம். இப்போ இங்கே என்னென்னா, மண்டக சைடில் இருந்து இவ்வளோ தூரத்துக்கு வேலை நடந்திருக்கு அப்படிங்கிறத முழுசாக நம்ம வந்து தண்டுவாளம் பொருத்தியாச்சுங்கிறத காட்டுறோம். இந்த நடு பிரிச்சுக்கிட்ட வச்சுப்போம். இதில் எப்படி நம்ம ஏறி போனோமோ, நம்ம இப்போ இறங்குற பகுதி ஏறி எப்படி போகிறோமோ அப்புறம் இறங்கும் போகும்போதும் கவனமாக இருக்கணும். ரொம்ப இறங்கும் போது ஏறுமே கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரே ஆளாக வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரே ஆளாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமுங்க. அப்படித்தான் போய் நம்ம இந்த வீடியோ எடுத்திருக்கோம். சுற்றி என்னடா இந்த இடத்த காட்டுறானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது அப்படி இல்லை. ஒரு விஷயத்தை என்ன மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் அந்த விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம பாருங்கள், இது ஒரு சைடு பழுதடைஞ்சு போய்கிட்டு இருக்கிற பாலம், ஒரு பக்கம் புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கிற பாலம். இந்த இடையில் உள்ள கற்கள்லாம் வந்து ஏற்கனவே அந்த கல்லுகள்லாம் வந்து பழைய பிரிட்டிஷ் காலத்தில் வந்து நின்ற போஸ்ட் மரங்கள், அதாவது கரண்ட் கம்பிகள். இப்போ வந்து இந்த நடு பிரிச்சுக்கிட்டே இருக்கிற தென்புறம் வடபுறம்னு 2 ரூம்புகள் இருக்கு. அதில் உள்ள நம்ம ஏற்கனவே ஒரு பூட்டு போட்டதை பார்த்தோமா, அது மாதிரி உள்ள ரூம்பு மறுபடியும் நம்ம நடு பிரிச்சுக்கலாம் வேணாம். இவ்வளோ பெரிய பாலத்தை என்னளவில் இதுதான் அந்த பாலம் தூக்கி 2 பக்கமும் அந்த பாலத்தை 2 பக்கம் திறந்து காமிப்பாங்கள்ல, அந்த இடத்தினுடைய பகுதியாக இருக்குது. அதைத்தான் நம்ம முழுசாக நம்ம காட்டிக்கிட்டு இருக்கிறோம்.
எந்த வீடியோவிலையும் நம்ம வந்து பெரும்பகுதியாக இந்த இடம் இப்படித்தான் அப்படின்னு நம்ம சொன்னதில்லை. இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு மாதிரி காமிக்கிறோம். இப்போ வந்து மக்கள் வந்து நடு பிரிட்ஜுக்கு நிறைய எப்போவுமே வண்டி நிப்பாட்டி வச்சு அந்த பழையபடியும் ஏன் இதை காட்டுறோம்னா, இந்த இடத்த பெயிண்ட் கொடுக்குறக்காண்டி அந்த இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து அந்த ஒரு கட்டுமான பணிக்கு என்னென்ன நம்ம தேவையானதோ அத்தனையும் பண்ணி வச்சு தான் அவங்க அந்த பெயிண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நடு பாலத்தினுடைய பகுதியில் அந்த போட்டுகள் பொத்துக்கிட்டு போகிற பகுதிகளில் நீரோட்டங்கள் போகிறத பற்றி நம்ம காட்டினோம். இது வந்து அந்த பகுதியில் உள்ள தொழிலாளர்கள் வந்துக்கிட்டு 2 சைடும் கிடக்கிற இடம். ஒரு இப்போ நம்ம காட்டின தென்புறம், இப்போ நம்ம காட்டுறது வந்துக்கிட்டு வடபுறம். அப்போல தென்புறத்தை நம்ம பார்த்தோம், இப்போ வடபுறத்தை பார்க்குறோம். அப்போல தான் இதுவழி தான் ஏறி இறங்கி போனதெல்லாம் நம்ம காட்டினோம். இதுதான் அந்த ரூம் நம்ம ஏற்கனவே காட்டணும் பார்த்தீங்களா, உள்புறம் போகும்போது. இப்போ வெளிப்புறத்தில் வச்சு நம்ம அந்த ரூமை வந்து முழுசாக காட்டுறோம். 2 மாடிங்க, கீழே ஊடி ரூம்பு. இப்போ அந்த பகுதிகளில் வந்து தண்டுவாளம் பொருத்தப்படாத இடங்கள் அப்படின்னுங்கிறத பற்றி நம்ம இப்போ மறுபடியும் நம்ம பார்க்க போகிறோம். இப்படி ஒவ்வொரு படிப்படியாக ஸ்டெப்பாக ஏறி இறங்குறது, ஏறி போகிறது, ஒவ்வொரு இடத்துக்குமே ஒவ்வொரு தூண்களுக்கு நம்ம போய் ஒவ்வொரு பகுதிகளையும் நம்ம வந்து எடுத்திருக்கோம். நம்ம சாதாரணமாக பேசிடலாமுங்க. அந்த இடத்துக்கு போகும்போது அவ்வளோ பெரிய பயம், அவ்வளோ பெரிய மோசமான அந்த இரும்புகள் கிடக்கும். அந்த கெட்டின இடத்துல அதை மிதிச்சிடக்கூடாது, அந்த ஓட்டைகள் இருக்கும், அரையும் குறையுமாக வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கிற ஏரியா. எப்படி ஏறி போனோமுங்கிறத நம்ம முன்னாடி காட்டலை. மாடியில் வச்சு நம்ம ஏற்கனவே பேசிக்கிறோம். ஏற்கனவே நான் தான் சொன்னேன், இந்த வீடியோ சென்டரில் வச்சு மாறி தான் காட்டுவோம் அப்படிங்கிறத. இப்போ இந்த மாடியில் எப்படி ஏறி போகிறோம், ஒரு செல்லை வச்சு எடுத்துக்கிட்டு ரொம்ப கவனமாக அந்த எந்த பிடிமானமே இல்லாதது சாத்தனமேனிக்கு இருக்குது. அந்த பாருங்கள், அங்கே ஒன்று சாத்தியிருக்கு. அதில் நம்ம ஏறி போய் மாடிக்கு போய் நம்ம வந்து அந்த வீடியோவை கரெக்டாக எடுக்கணும். இங்கே இருக்குது பாருங்கள் தண்ணி, எவ்வளோ உயரத்தில் நின்று எடுத்திருக்கோம், காலே கூசுது. அந்த அளவுக்கு மோசமான இடம். நம்ம காலை ஏன் காட்டினோம்னா அதுக்கு தான் காட்டினோம். அங்கே போய்த்தான் ஒவ்வொரு நேரமும் இந்த பசு பாலத்தில் ஆட்கள் வந்து என்ன அளவுக்கு இருக்குன்னு பார்க்குறத நம்ம அதை வந்து பக்கத்தில் வச்சு காட்டியிருக்கோம். பாலத்தை பெயிண்ட் கொடுக்குற வேலைக்காண்டி கட்டப்பட்ட அந்த கம்புகள், அது வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி. ஏன் இந்த வீடியோவை இப்படி காட்டுறோம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. எல்லா வீடியோவும் ஒரே மாதிரி நம்ம காட்ட முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் பிடிக்கும். இப்போ நம்ம இந்த பசு போகிறத அப்படியே அங்கே வச்சு இந்த மாதிரி பார்க்குறதுங்கிறது வந்து வெளியிடங்களில் மற்ற ஜனங்களுக்கு இது தெரியாது. அந்த மக்களுக்கு தான் இந்த மாதிரி பதிவு. இது வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த பகுதியில் பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு இந்த பதிவு நம்ம கொடுக்க மாட்டோம். இந்த பசு எப்படி போகுது, எப்படி வருது, இந்த பாம்பன் பாலத்தை பார்க்காதவங்க எத்தனையோ மக்கள்கள் இருப்பாங்க, இது எவ்வளோ தூரம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஓரளவு. இப்போ மீண்டும் வந்து அந்த மாடிக்கில் வெளிப்புறத்தில் நிற்கிற, இப்போ ஏன் கொக்கி கீழே தெரியுதுன்னா, நம்ம கொக்கி இருக்கிற அளவுக்கு மேலே போயிட்டோம்ங்க. அதனால் கடலை பாருங்கள் கீழே தெரியுது, மேலே நிற்கிறோம். இப்போ நம்ம நடுப்பிரிச்சிலேருந்து ஒரு ரூம்புகள் நின்ற அந்த பகுதியில் போய் காட்டிக்கிட்டு இருக்கோமோ, அந்த ரூம்புக்கு மேலே அந்த ஏணியை காட்டினோம்ல, ஏறி போய் தான் நம்ம இப்போ அந்த இடத்த பார்த்தோம். மறுபடியும் இப்போ கீழே இறங்கி நம்ம எதை காட்டுறோம்னா, இறங்கும்போது கொஞ்சம் கூட சில்பாயிடக்கூடாதுங்க, அதில் ரொம்ப கவனமாக இருக்குன்னு சொல்லி தான் இப்போ சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கோம். கீழே கம்பிகள் நின்றுருக்கும். இறங்குற பாதைகளில் வந்துக்கிட்டு ஏறும்போது கூட ஏறிடலாம், இறங்கும்போது ரொம்ப பார்த்து இறங்கணும். அப்படி தள்ளமாடி விழுந்துட்டோம்னா உயிருக்கு ரொம்ப கேரண்டி சொல்ல முடியாது, அந்தளவுக்குள்ள இடம். அதனால் வந்து கொஞ்சம் அந்த கம்பிகள்லாம் பொறுத்த போகிறது கூட கொஞ்சம் கேப்பு இருந்துச்சுன்னா சடார்னு வாரி விட்டுரும். அந்தளவுக்கு தான் அங்கே இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற ஏரியா காட்டுறோம் பார்த்தீங்களா, இப்போ நடு பிரிட்ஜிலேருந்து பாம்பன் வர தண்டுவாளங்கள் பொருத்தப்படாத ஏரியா, சுற்றி வர என்ன எப்படி இருக்குனுங்கிறத நம்ம இப்போ காமிக்கிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ சொல்லுது. சுற்றி இப்போ கீழ்ப்பகுதியில் கெட்டப்படாத கெட்டி வச்சிருக்கிற தூண்கள், நடு பிரிட்ஜு அதாவது நடு பாலத்தினுடைய பகுதியில் இப்படி துறக்கிற மாடல்களில் கெட்டுறதுக்காண்டி அந்த கம்பிகள்லாம் சாட்சியமேனிக்கு இருக்குது. இது பழைய
நிறுத்தின அந்த தூணுக்காவண்டி அந்த மரக்கம்புகள் மறுபடியும் நம்ம இந்த இதிலேருந்து கீழே இறங்கணும். இறங்கும்போது தான் ரொம்ப கவனமாக இறங்க வேண்டியிருக்கு. மீண்டும் நம்ம இறங்கி நம்ம இந்த நடு பாலத்தில் இருந்து அப்படியே நம்ம எங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டில் காட்டினோம் பற்றிலா அந்த வீடியோ தொடங்கணுன்னு வேலை நடக்கிற இடத்த அங்கே தான் நம்ம திருப்பி நம்ம போக போகிறோம். இப்போ பாலத்தினுடைய பகுதியில் ஒரு ரவுண்டிங் என்னென்ன மாதிரி இருக்குது இல்லைங்கிறத பற்றி நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம நிறைவான பகுதிக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். எப்படின்னா பாம்பன் பகுதியில் வேலை நடக்கிற பகுதிக்கே மீண்டும் வந்தாச்சு. ஓப்பனிங்கில் காட்டணும் பாருங்கள், அந்த இடத்துக்கு இப்போ நம்ம வந்தாச்சு. அந்த இடத்துல என்னென்ன அளவுக்கு வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட இந்த சைடு உள்ள கரைப்பகுதிக்கு வந்தாச்சு. இங்கே இருந்து மறுபடி அந்த பகுதியை காட்டுறோம். இப்போ வேலை பார்க்குற பகுதிகளில் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பாம்பன் கரைப்பகுதியில் மீனவர்கள் வசிக்கும் அந்த தொழில் பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் ஓடித்தான் இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற பாதை அமைஞ்சிருக்கு. அந்த இடத்துக்குள்ள வந்தாச்சு பாருங்கள். நன்றி.